முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக, அண்ணன் தளபதி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக, கூட்டணி கட்சி தலைவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எனக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ந்து களப்பணியிலும் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற பணியிலும் இரவும் பகலும் அயராது உழைத்து திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வெல்வது உதயசூரியன் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறப்பாக களப்பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருப்பூர் தெற்கு மாநகர கழகத்துடைய செயலாளர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு தலைமை தேர்தல் பணிக்குழு தலைவராக பொறுப்பேற்று இந்த தேர்தலை முன்னெடுத்து வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையிலே களப்பணியாற்றி இருக்கக்கூடிய திருப்பூர் தெற்கு மாநகர கழகத்துடைய செயலாளர், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அருமையண்ணன் டி.கே.டி. நாகராஜன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு கோபால்சாமி அவர்களே, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பேராதரவை வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர் செயலர் பிரதிகளே, களப்பணியாற்றி இருக்கக்கூடிய கழக திராவிடர் விடுதலை கழகத்துடைய முகில்ராஜ் அவர்களே, வெல்பேர் கட்சியினுடைய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய திரு யாசின் அவர்களே, துரைவளவன் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு ராமகுட்டி அவர்களே, களப்பணியில் ஈடுபட்டு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையிலே தேர்தல் பணியாற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக உடன்பிறப்புகளே, தோழமை உறவுகளே, ஆதரவை வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய பிரதிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் என்கின்ற முறையில் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெறுகிற தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் பாசிச சக்திகளுக்குமான போர் என்பதை கருத்திலே கொண்டு மிக சிறப்பாக தேர்தல் களப்பணியை ஆற்றி இருக்கின்றோம். மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக இரண்டாவது முறையாக அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். இன்னும் குறிப்பா 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் தலைகுனிந்த தமிழகத்தை அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு தலைநிமிர செய்திருக்கின்றார். அன்போடு சொல்லுகின்றேன், உரிமையோடு சொல்லுகின்றேன், 5 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்களும் மக்கள் திட்டங்களும் மீண்டும் தமிழகத்தில் தொடர வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் அண்ணன் தளபதி அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும். இன்னும் குறிப்பாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே உதயசூரியன் வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் களப்பணியை ஆற்றி இருக்கின்றோம். திருப்பூர் மாநகரத்துடைய மேயராக 4 ஆண்டுகள் பல்வேறு மக்கள் பணிகளை செய்து முடித்திருக்கின்றோம். அந்த பணிகள் மீண்டும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அந்த பணியை மீண்டும் உள்ளுணர்வோடு நன்றியோடு திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய களப்பணி அமையும் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் குறிப்பாக நம்மை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளராகட்டும், இன்றைக்கு எதிரணி வேட்பாளர்களை டெபாசிட் இழக்கக்கூடிய வகையிலே இன்னும் 2 நாட்கள், இந்த 2 நாட்களும் கண்துஞ்சாது நீங்கள் அனைவரும் தேர்தல் களத்திலே நின்று இறுதியாக இன்றைக்கு தேர்தலுடைய வெற்றி என்பது திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக அமைந்திருக்கின்றது. அந்த வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையிலே நம்முடைய களப்பணியை அமைத்து வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையிலே நாம் பணியை அமைக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 15 நாட்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கை ரீதியிலான உருவான கூட்டணி. இந்த கூட்டணி அமைத்த நாள் முதல் தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தொடர்ந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு இன்றைக்கு சவால் விடக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் என்பதை கவனத்திலே கொண்டு அண்ணன் தளபதியுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும், தமிழகம் தலைநிமிரட்டும், ஸ்டாலின் வெல்லட்டும் என்று சொல்லி களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்துடைய தோழர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அன்போடும் பணிவோடும் சொல்லிக் கொள்கின்றேன். என்றும் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருந்து உங்களுடைய களப்பணிகளை என்றைக்கும் என் நெஞ்சிலும் மனதிலும் ஏந்தி ஒவ்வொருவருடைய
எண்ணங்களுக்கு ஒவ்வொருவருடைய உங்களுடைய உழைப்பை எந்த கால சூழ்நிலையிலும் மறவாது அதை கவனத்திலே கொண்டு உங்களுடைய குரலாக நிச்சயமாக என்னுடைய குரல் அமையும். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில பல்வேறு வளர்ச்சி பணிகளை செயல்படுத்திட நிச்சயமாக என்னுடைய பணிகள் அமையும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வெள்ளட்டும் உதயசூரியன் களப்பணியாற்றிய அனைத்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆதரவு வழங்கிய அனைத்து அரசியல் அமைப்புகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மீண்டும் ஒருமுறை மனதார நன்றியை தெரிவித்து 2026 திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியுடைய பிரச்சாரத்தை மதசார்பற்ற கூட்டணியின் சார்பில் இதோடு நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழகம் தலைநிமிரட்டும், உதயசூரியன் வெல்லட்டும் என்று சொல்லி நன்றி கூறி பிரச்சாரத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி. வெல்லட்டும் 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 உதயசூரியன் வெல்லட்டும், உதயசூரியன் ஜெயிக்கட்டும். எந்த குமார் ஜெயிக்கணும், எந்த குமார் ஜெயிக்கணும். ஜெய் ஜெய் தினேஷ்குமார், ஜெய் ஜெய் தினேஷ்குமார், ஜெய் சாச்சே தினேஷ்குமார், ஜெய் சாச்சே தினேஷ்குமார். வெல்லட்டும் வெல்லட்டும் உதயசூரியன் வெல்லட்டும். ஜெய் ஜெய் தினேஷ்குமார், ஜெய் சாச்சே தினேஷ்குமார்.